ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அதில் ஹை லெவலாக என்னெல்லாம் இன்வால்வ் ஆகும் சார்? எப்படி வந்து ஒரு பிஸ்னஸை நீங்கள் அக்ரிகேட் பண்ணுவீங்க? சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு வைடர் ஸ்பெக்ட்ரம் சார். அதில் வந்து நிறையா ஏரியா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஊரில் தான் வந்து நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இல்லை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்கேன் இல்லை நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வெளியிலலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. உனக்கு என்ன தெரியும்? டிஜிட்டல் மார்க்கெட்டில் ஒரு ஒரு 10 வெர்டிக்கல் இருக்குது அப்படின்னா உனக்கு எந்த ஏரியாவில் நீ ஸ்ட்ராங் இந்த சொல்லுவாங்களே நம்ம வந்து டீப்பாக நீ எதுக்குள்ளே போகிற அப்படின்னு இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி டீப்பராக வந்து ஒருத்தர் வந்து கண்டென்ட் எடுக்கிறதுல மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பார். அப்போ நீ கண்டென்ட் மட்டும் என்கிட்ட இந்த வேலை இருப்பார். ஒருத்தர் வந்து பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுல மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஒருத்தர் எஸ்சிஓவில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பார். அவங்களுக்குலாம் என்ன புரிதல்னா ஒருத்தரால் இவ எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. நான் ஏதாவது ஒன்று தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்படி நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியாவாக நாங்கள் பார்க்குறது வந்து பெய்ட் ஆட்ஸ். பெய்ட் ஆட்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து எங்கிட்ட மெட்டான்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, கூகுள்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஷேர் சாட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஹாட்ஸ்டார்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இங்கே என்னோட கஸ்டமர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க தெரியும். அந்த கஸ்டமர்கிட்ட இந்த பொருளை பற்றின கம்யூனிகேஷனை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கு இந்த கஸ்டமர் வந்து ஒரு என்ட்ரி ஃபீ கேட்குறாங்க. அந்த என்ட்ரி ஃபீயை கொடுத்து நான் உள்ள போய் அந்த அந்த பிளாட்ஃபார்மில் பே பண்ணி நான் அந்த கஸ்டமரை போய் நான் அப்ரோச் பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த பெய்டு ஆட்ஸ்னோட ஒரு சிம்பிளான ஒரு எனக்கு அந்த மெக்கானிசம் தெரியும், இல்லை எனக்கு அந்த ப்ராசஸ் தெரியும். ஏன்னா நாங்கள் 24 மணி நேரம் அதை பற்றி யோசிக்கக்கூடிய ஆட்கள். ஸோ அதனால் நாங்கள் அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஜென்ரலிஸ்டிக்காக அப்படி வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறது வந்து இட் இஸ் நாட் அ ஹெல்த்தி க்ரோத்தாக இருக்காது.